கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னென்ன சென்டென்ஸ் டெய்லி யூசிங் சென்டென்ஸில் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ரொம்ப கேவலமாக போச்சு. ஸோ இது வந்து ஒரு க்ரௌடான ஏரியாவில் நான் அப்படி சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப கேவலமாக போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இட் வாஸ் ஹைலி எம்பரைசிங் அப்படின்னு சொல்லலாம். இட் வாஸ் ஹைலி எம்பரைசிங் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக போச்சு அப்படின்னு சொல்கிறது. கண்டுக்காத, அவன் சொல்றது நீ எதுக்கு பெருசா எடுத்துக்கிற, அதை பத்தி கண்டுக்காத, விட்டுரு அப்படின்னு சொல்றத டோன்ட் பாதர். டோன்ட் பாதர், பாதர்னா ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி டோன்ட் பாதர் அப்படின்னா அதை பத்தி கண்டுக்காத, அதை பத்தி ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்றது. வந்தா பாத்துக்கலாம். இந்த பீரியட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் டைம்ல ஒரு பீரியட் அந்த டெஸ்ட்ன்னு சொல்லியிருப்பாங்க, வந்தா பாத்துக்கலாம் விடு அப்படிங்கிறத லெட்ஸ் ஃபேஸ் இட் வென் இட்ஸ் கம் அப்படின்னு சொல்லுவோம். அவன் ஒன்னுத்துக்கும் லாக்கி இல்லை, அவன் ஒன்னுத்துக்கும் லாக்கி இல்லை, அவன் பார்க்க தான் அப்படி இருக்கான், ஆனா அவன் ஒன்னுத்துக்குமே லாக்கி இல்லை அப்படிங்கிறத ஹி இஸ் குட் ஃபார் நத்திங். ஹி இஸ் குட்னா நல்லது, ஃபார் நத்திங்னா எதுக்குமே லாக்கி இல்லை, எதுக்குமே அவன் கரெக்டாக ஒத்து வர மாட்டான் அப்படி சொல்றத ஹி இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கச்சிதமா இருக்கு, இது ஒரு ட்ரெஸ் வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கச்சிதமாக ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத இட் இஸ் ஹைலி ஃபிட்டிங். இட் இஸ் ஹைலி ஃபிட்டிங் அப்படின்னா கரெக்டாக, ரொம்ப கரெக்டாக இருக்குது, அளவெடுத்து தைச்ச மாதிரியே இருக்குது, இந்த மாதிரி சொல்கிறத இட் இஸ் ஹைலி ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அவன்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம யோசிப்போம், அவன்கிட்ட அதை நம்ம சொல்லாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லுவோம்? அவன்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஷுட் நாட் ஹாவ் டோல்ட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். வி ஷுட் நாட் ஹாவ் டோல்ட் ஹிம். ஷுடன்ட்னு சொல்லலாம். ஷுட் நாட் அப்படிங்கிறத ஷுடன்ட்னு கூட சொல்லலாம். வி ஷுடன்ட் ஹாவ் டோல்ட் ஹிம் அப்படின்னு சொல்றத அவன்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸு ட்ரை பண்ணுறோன்னு வைங்களேன், ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது ஒன்றும் பார்க்க பெருசாக வித்தியாசமாக இல்லை அப்படிங்கிறத நாட் அ பிக் டிஃப்ரென்ஸ். நாட் அ பிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்கிறத நாட் அ பிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்ரென்ஸ், ஏன் பக்கத்தில் வா, என் பக்கத்தில் வா. ஸோ இதை நிறைய பேர் சொன்ன உடனே கெஸ் பண்ணிப்பாங்க. என் பக்கத்தில் வா அப்படிங்கிறத, என் பக்கத்தில் அப்படிங்கிறது க்ளோசர் டு மீ, கம்னா வான்னு அர்த்தம். என் பக்கத்தில் வா, கம் க்ளோசர் டு மீ அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, நான் எங்கேயும் போறதில்ல. எங்க ஒன்று ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எங்கேயுமே போறதில்லப்பா, நான் வீட்டோட சரி, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? நான் எங்கேயும் போறதில்ல அப்படின்னு சொல்றத ஐ எம் நாட் கோயிங் எனிவேர். ஐ எம் நாட் கோயிங் அப்படின்னா எங்கேயும் போறதில்ல, எனிவேர்னா எங்கேயுமே போறதில்ல. ஐ எம் நாட் கோயிங், நான் போறதில்ல, எனிவேர்னா எங்கேயுமே. ஐ எம் நாட் கோயிங் எனிவேர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐ ஹோப் இந்த சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நிறைய சீரியஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சீரியஸ் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. எந்த வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கு அண்ட் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு, அது எனக்கு இன்னும் அடிஷ்னல் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய்.